ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு நெக் பீஸ் வந்து அடித்து திருப்பும்போது நம்ம வந்து எப்பயும் போல் ஃபஸ்ட்டு நெக் பீஸ் தைச்சிருவோம். தைச்சதுக்கப்புறமேலே இதை அடித்து திருப்புறப்ப இந்த கிளாத் வந்து கொஞ்சம் மொத்த கிளாத்தாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் வந்து இதுக்கு ஒரு பீஸ் வந்து தான் எப்பயுமே கொடுத்து ஸ்டிச் பண்ணுவேன். ஆனால் இது மொத்த கிளாத்தாக இருக்குதுங்கிறனால நான் பீஸ் கொடுக்காம அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம அப்படியே ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல எல்லாமே வந்து அவ்வளோ அளவுக்கு படிமானமாக வந்து வராது. இதுவே வந்து நீங்கள் இப்படி திருப்பி விட்டுட்டு ஒரு லைன் வந்து இந்த லைனிங் மேலே நீங்கள் கரெக்டாக ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப் எடுத்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே அழகாக வந்து திரும்பிக்கும். திரும்பும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு எந்த விதமான சுருக்கமுமே வந்து இருக்காது. நல்லா வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது மேலே நான் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு காட்டுறேன். இதுவே வந்து நம்ம நார்மலாக அப்படியே வந்து அந்த தையல் போடாமல் அப்படி திருப்பணும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல துணி வந்து அங்கங்கே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லை பிதுங்கின மாதிரி அந்த மாதிரி தெரியும். கொஞ்சம் துணி வந்து உள்ளே வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு வந்து நமக்கு நீட்டாக வந்து இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.